அண்டமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 இறந்தவர் ஐவர் அவர் இட்டமானவர் எய்தும் அவர் இறந்தார் என்று எல்லாவர்க்கும் சொல் மறந்தவர் ஒருவர் என்றே மண்ணினில் உள்ளோர் வகையறிந்திடவே நின்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். உமது பேண்ட் பாக்கெட்டையும் பாருங்க. எதுக்கு? இது எப்படி வந்தது? அந்த ரஞ்சனி பொண்ணு மேல பைத்தியமா இருந்தாருல நம்ம விஜய், அவர் ஆசையில மண்ணு விழுந்துடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? வைத்தியரே, பாப்பா காட்டா என்ன தூக்கு பாத்திரத்தோட வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல வைத்தியரே. அண்ணே நான் சொல்றேன், ரஞ்சனி அண்ணனுக்கு ஏதோ பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்கு. அவர் சாப்பிட்டது போக நமக்கு கொண்டு வந்திருக்காரு. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? அட போமா நீ. சரி பேசம்மதம். என்னப்பா கண்ணா, முன்னெல்லாம் ரஞ்சினியை பத்தி சொன்னாலே ரொம்ப சலிச்சுப்ப. இப்ப வெக்கம் முகத்துல தாண்டவம் ஆடுது. அட போங்க வைத்தியரே, நான் ஒதுங்கி போனாலும் அவன் என்ன விட்டாதானே. ஓரளவுக்கு மேல நானும் என்னதான் பண்ண முடியும்? அண்ணே நீங்க இப்படி சொல்றதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நீங்க ரஞ்சனியை திட்டி அவ அழுதுட்டே வந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. உன் தங்கச்சியே சான்றிதழ் கொடுத்துட்டா, அப்புறம் என்ன, ரஞ்சினியை கல்யாணமே பண்ணிக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சா என்னென்ன ரகலையாகும் நினைச்சாலே கவலையா இருக்கு. அப்பாவையும் அக்காவையும் பார்க்கறத விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் வைத்தியர. ஆனா என்னையே சுத்தி வர பொண்ணையும் ஒரு அளவுக்கு மேல வெட்டியும் விட முடியல. பாவனே ரஞ்சனி, உங்க குடும்ப சூழ்நிலை நினைச்சு அவ மனசை சங்கடப்படுத்தாதீங்க.
ஈஸ்வரன் அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆ, அப்புறம் என்னப்பா, உங்க காதலுக்கு என் பொண்ணே துணையா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவில்ல உத்தரவு கேட்க போறாங்களாம். நீ அன்னைக்கு சொன்னியே பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல கேமராவை வச்சு அங்க நடக்கிறதையெல்லாம் பதிவு பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கோவில்ல நடந்த பூஜை கேமராவில் பதிவாச்சா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? தெரியல வைத்தியர. ஆனா அப்படி பதிவாகி இருந்தா விஜய் நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டானே. அவன் பூஜையை பதிவு பண்ண நினைச்சது கோவில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நிரூபிக்க தானே. சித்தர்கள் பேரால யாரோ இந்த ஊரை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, கோவில்ல உத்தரவு கேட்க வச்சு அதை கிடைக்காம பண்றாங்க. இதெல்லாமே யாரோ பண்ற சதி. அதை நம்ம ஊருக்கு நிரூபிச்சு உத்தரவு கேட்காமையே சுகர் ஃபேக்டரியை கொண்டு வந்துடலான்றது அவனுடைய திட்டம். ஓ, கோவிலுக்குள்ள கேமரா வச்சது நல்ல ஐடியா தான். ஆனா அதுல ஏதாவது படம் பதிவாயிருந்தா இந்நேரம் அவன் சும்மா இருந்திருப்பானா? ஊரையே கூட்டி இருக்க மாட்டான். அதுல எதுவும் பதிஞ்சிருக்காது. அதனால தான் அவங்க மாமா பேர்ல உத்தரவு கேட்கணும்னு அடுத்த கட்ட வேலையை அவன் ஆரம்பிச்சிருக்கான். அது கடக்கட்டும் வைத்தியர. ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பௌர்ணமி பூஜையை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஆனால் ஊரில் சுற்றிட்டு இருக்கிற பைத்தியத்தை பார்த்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு எதுவும் இல்லையா? ஏன் இல்லை? ஆனால் சித்தர்களோட கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மீறக்கூடாதுன்னு தான். உலகத்தோட நல்லதுக்காக நடக்கிற பூஜைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மக்கள் பார்க்க அனுமதிக்கலாமே. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் கூட மற்றவங்களோட நன்மைக்காகத்தான் இருக்கும். வெளிப்படையா இல்லாம அரூபமா நடக்கிற பூஜை, அதை திருட்டுத்தனமா பார்த்த சில பேர் பைத்தியமா இருக்காங்கன்னா சித்தர்கள் அவங்கள தண்டிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த பூஜையோட அதிர்வு சக்தி சாதாரண மக்களால தாங்கிக்க முடியாததா இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னெச்சரிக்கை தரத்தான் பைத்தியங்களை குணப்படுத்தாம உழவ விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சித்தர்கள் மேல பயம், பக்தி, மரியாதை இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. சித்த வைத்தியர்களோட குருவே சித்தர்கள் தானே. எங்களுக்கு பக்தி இல்லாம இருக்குமா? அது மட்டும் இல்ல, சித்தர்கள் மேல எனக்கு தனி பிரியம் உண்டு. மடாதிபதிகள் போல இல்லாம அவங்க ரொம்ப சுதந்திரமானவங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு தனி கருத்து வச்சிருக்கிறவங்க. திருமூலர் இந்த உடலை உன்னதமான பொக்கிஷம்னு சொன்னாரு. ஆனா கடுவெளி சித்தர் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு பாடினாரு. திருமூலர் வேதங்களை உயர்வா மதிச்சாரு. ஆனா சிவவாக்கியர் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைக்க வந்தபோது வேதம் வந்து உதவுமோன்னு பாடினாரு. சித்தர்களுக்குள்ளேயே எவ்வளவு வேறுபாடு பாத்தியா? இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தியானிச்சவங்க. சித்தர்கள் பெரும் கடல், ஆகாயம். அவங்கள நாம தெரிஞ்சுக்க நாமளும் அவங்களா மாறினாதான் எவ்வளவு வேறுபாடு பாத்தியா? இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தியானிச்சவங்க. சித்தர்கள் பெரும் கடல், ஆகாயம். அவங்கள நாம தெரிஞ்சுக்க நாமளும் அவங்களா மாறினாதான் முடியும். சித்தர்களை பத்தின கேள்வி உனக்குள்ள வந்துடுச்சுல்ல, போக போக நீயே அவங்களோட அருமையை புரிஞ்சுக்குவ. சரி, விஷயத்துக்கு வருவோம். கேமராவில் எதுவுமே பதிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைதான். இந்த உலகத்தோட கண்களையே கட்ட தெரிஞ்சவருக்கு கேமராவில் படம் விழாம பண்ண முடியாதா என்ன? ஆனாலும் விடாபுடியா மறுபடியும் உத்தரவு கேட்க போறாங்கன்னா அது கிடைக்கிறதுக்காக சதி வேலை எதுவும் பண்ண மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா செய்வாங்க வைத்தியரே. விஜய்க்கு நம்ம கோவிலை பத்தியோ, நம்ம ஊரை பத்தியோ, நம்ம கட்டுப்பாடை பத்தியோ எதை பத்தியுமே கவலை இல்லை. அவன் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தானோ அது அவனுக்கு சாதிக்கணும். பிரசிடென்ட் ஐயாவோட பிள்ளைய வேற கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்கான். போராத குறைக்கு குறுக்கல் பையன் பிச்சுமணி வேற. எனக்கு ஒரு சந்தேகம் வைத்தியரே, அவ்வளோ ஆள் நடமாட்டம் இருக்கிற கோவில்ல கேமராவை எப்படி வச்சிருப்பாங்க? பிச்சுமணியே அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்க கூடாது.
உத்தரவு கேட்குற இடத்துல பிச்சுமணி இருந்தா அவங்களுக்கு சுலபமா உத்தரவு கிடைச்சிருக்கும்ல. முதல் தடவையா ஏதாவது முயற்சி பண்ணி அதுல ஏதாவது தப்பு நடந்து மறுபடியும் எப்படியாவது சாதிச்சிடணும்னு விஜய் துடிக்கிறான்றது தான் என்னோட சந்தேகம். இந்த தடவை நிச்சயமா அனுமதி கிடைக்க பிச்சுமணியை அவன் பயன்படுத்திப்பான். அந்த விஜய் சாமியை ஜெயிக்க தான் போறான். இது நீங்க பார்க்க தான் போறீங்க. இது நடக்க தான் போகுது. என்ன கண்ணா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடந்தா அவங்கள தட்டி கேட்க வேண்டாமா? எப்படி கேட்க முடியும்? தப்பு எங்க வைத்தியரை பண்ணுவாங்க? திருநீரு குங்குமம்னு பொட்டலம் அடிச்சு போடுவாங்களே, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ண முடியும். உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடியே அதை பிரிச்சு காட்டுங்கன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? தெய்வ குத்தம்னு சொல்லி நம்ம வாய மூடிட மாட்டாங்க. ஓ, அப்போ தப்பு நடக்கும்னு தெரிஞ்சும் நம்ம கண்ணை மூடிக்க வேண்டியதானா? அதான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டேனே. ஒன்னு செய்யலாம். என்ன? குறுக்கள்கிட்ட போய் உங்க பையன் விஜய்க்கு தப்பா துணை போயிடுவானோன்னு சூசகமா சொல்லி உத்தரவு கேட்கிற அன்னைக்கு பிச்சுவை கோவிலுக்கு வர விடாம பண்ணிடலாம். அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? இதுவும் நல்ல ஐடியா தான். பேசி பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குறுக்களை பார்த்து பேசுறேன். சரி வைத்தியரே, நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க. நான் இப்ப அப்படியே கிளம்புறேன். நான் சாயங்காலம் வரேன். அப்ப மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அம்மா வள்ளி, நான் அப்படியே கிளம்புறேன். அப்பாவுக்கு பாயசத்தை ஊத்தி கொடுமா. சரிண்ணே. போயிட்டு வரேன் வைத்தியரே. வைத்தியரே, 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 வா ராஜதுரை, என்ன விஷயம்? இல்ல விஜய் சார் உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னார். எதுக்கு? உங்க சித்த வைத்திய மகிமையை காட்டுறேன்னு ஒரு மருந்து கொடுத்து தொலைச்சிங்களே, அவரால் தண்ணி அடிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? சீக்கிரம் வாங்க, அதுக்கு ஏதாவது மாத்து மருந்து கொடுங்க. வாங்க, கிளம்புங்க வைத்தியரே, வாங்க. என்ன ராஜதுரை, நீ வச்ச ஆள்னு நினைச்ச என்ன கூப்பிட்டது வாழை ஆட்டிட்டு ஓடி வரத்துக்கு? இத பார், சித்த வைத்தியத்தோட மகிமைய நான் நிலநாட்டணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அகஸ்தியர், போகர்னு பல சித்தர்கள் எப்பவோ நிலநாட்டிட்டு போயிட்டாங்க. ஜனங்க அதோட மகிமையை புரிஞ்சுக்காம இங்கிலீஷ் மருந்தை தேடிட்டு ஓடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? உங்க விஜய் சாருக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். மாத்து மருந்து கொடுத்து அவரை கெடுக்க நான் தயாரா இல்லை. அதோட நோயாளி தான் வைத்தியரை தேடி வரணும். வைத்தியர் வரமாட்டாரு. டாக்டரை பார்க்க நீங்க தானே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க. வைத்தியரே, விஜய் சார் நினைச்சா அவர் இடத்துக்கு 100 டாக்டரை வர வைக்க முடியும், தெரியும்ல? வரவழைக்க வேண்டியதுதானே. இங்க எதுக்காக வந்த? ரொம்ப தான் ஆணவமா பேசுறீங்க. நான் நாய்க்கடி பட்டிருந்தப்ப என் வீட்டுக்கு வந்து எனக்கு கட்டு போட்டீங்களா? அப்புறம் என்ன? உனக்காக வரல, உங்க அப்பாவுக்காக வந்த. நாளைக்கு இந்த ஊரோட பிரசிடண்டா நான் வந்தா எனக்காகவும் ஓடி வருவீங்களா? உங்க அப்பாவுக்காக தான் வந்தேன்னு சொன்னேனே தவிர அவரோட பதவிக்காக வந்தேன்னு சொல்லலையே. உங்க அப்பா மாதிரி நல்ல மனசோட பெரிய மனுஷனாக பாரு, அப்போ உன்னை தேடி நான் வரேன். இப்ப நீ கிளம்பு. பேசுங்க பேசுங்க, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப என்ன தேடி வருவீங்க. வைத்தியரே, வர வைப்போம்ல. போ போ. குறுக்கலையா? அட வாங்கோ வாங்கோ வைத்தியரையா, கோயிலுக்கு எப்போ அபூர்வமா வருவேள், இன்னைக்கு வந்திருக்கள்? இன்னைக்கு சாமி தரிசனத்தை விட உங்க தரிசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அச்சோ, சன்னதியில நின்னுண்டு இப்படி எல்லாம் பேசுறேளே, சுவாமிக்கு முன்னால நான் எவ்வளவு சின்னவன்.
இருங்கோ ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஆ. குறுக்கலையா, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க பையன் பிச்சுமணி எங்க? வீட்டுல தான் இருக்கான். எதுக்கு கேக்குறேள்? வெள்ளிக்கிழமை பெரிய முதலாளியோட பையனுக்காக உத்தரவு கேட்க போறோம் இல்லையா? ஆமா, சாமி உத்தரவு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை கேட்டு இல்லைன்னு ஆயிடுத்து. ஆளோட பேரை மாத்தி கேட்டா கிடைச்சிடுமா என்ன? சுவாமியவே சோதிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஆமா, நம்ம பிரசிடென்ட் ஐயா இதுக்கெல்லாம் ஏன் ஒத்துக்கிறாருன்னே தெரியல. முறைப்படி அவர் ஒத்துக்கிட்டதுல தப்பு இல்ல. அதோட முதலாளி பையன் கேட்கும்போது அவரால் மறுக்க முடியல. நீங்க சொல்றதும் சரிதான். பெரிய முதலாளியே தான் மகனை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சும் அவருக்கு அப்படி என்ன தயக்கமோ. ஆனா நேக்கு என்னமோ சுவாமி உத்தரவு கொடுப்பாருன்னு தோணல. என் பையனை பத்தி கேட்டுட்டு இப்போ உத்தரவை பத்தி பேசுறேல. காரணமாதான் உங்களுக்கே தெரியும், பிச்சுமணி அந்த ராஜதுரையோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான்னு. என்ன சேஷ்ட பண்ணி பைரவ சித்தர் அவங்கள தண்டிச்சாருன்னு நமக்கு தெரியாது. அந்த ராஜதுரையை கேட்டதுக்கு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டான். ஆனா ராஜதுரை வந்திருக்கிற விஜய்க்கு ஒரு எடுபடி மாதிரி அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு திருத்திக்கிட்டு இருக்கான். என்ன சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிச்சா தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குங்கிற ஒரு சின்ன நப்பாசையா தான் இருக்கும். நமக்கே தெரியுது சாமி உத்தரவு கொடுக்க மாட்டாருன்னு. அப்படி இருக்கும்போது அனுமதி கிடைச்சே ஆகணும்னு அவங்களும் யோசிக்கலாம் இல்லையா? சரி, நீங்க என்ன சொல்ல வரேள்? புரியலையா குறுக்கல? குறுக்கு வழியிலேயாவது உத்தரவு வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஈஸ்வரா, இப்படி கூட யோசிப்பாளா என்ன? விக்ரம் சார், கண்ண, நான், எங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க ஏதாவது தப்பான வழியில முயற்சி பண்ணினா அதுக்கு அவங்க உங்க பையனை தானே பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா பூ போட்டு கேட்க விபூதி குங்குமம் ரெண்டையும் பொட்டலம் அடிச்சு கொடுக்கறது உங்க பையன் தானே. சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னா அது உங்க பையனை தானே பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஊரையே பாதிக்கும் இல்லையா? புரியுது புரியுது. இதுக்குத்தான் அந்த ராஜதுரை என் மகனை வளைச்சு வளைச்சு இழுத்துட்டு போறான். இருக்கட்டும் இருக்கட்டும், இனி என் மகனை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு பாருங்க. உத்தரவு கேட்கிற அன்னைக்கு என் மகனை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்து விடுறேன். ஈஸ்வரன் கிட்டே அவங்க விளையாட்டு காட்டுவாங்களா? இவரோட சக்தி என்ன, இவரோட மகிமை என்னன்னு தெரியல அவங்களுக்கு. வந்திருக்கிற விஜய் தம்பி வெளியூரு, அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ராஜதுரைக்கும் உங்க மகனுக்கும் என்ன குறை? உங்க புள்ள இந்த கோவில்லையே வளர்ந்தவன், அவனுக்கு தெரியாதா என்ன? தெரியும், ஆனாலும் அவருக்கு இளரத்தம் தானே. நம்ம ஊர்ல உள்ள கட்டுப்பாட்டை மீறிடணும்னு துடிச்சுன்னு இருக்கா. சுவாமி அனுமதி கிடைக்காம வேலைக்கே போகவே கூடாதுன்னு நான் பிச்சுமணிய கட்டுப்படுத்திட்டேன். அதனால அவனுக்கு என் மேல கோபம் இருக்கு. அதுக்காக அவனை அவன் போக்கிலேயே விட்டுட முடியுமா என்ன? ஆனா வைத்தியரையா, இந்த ஊருக்கு நல்லது இல்லைன்ற விஷயத்த ஏன் தான் ஈசனோ இல்ல சித்தர்களோ அனுமதிக்கிறானே எனக்கு தெரியல. கல்வெட்டு பாட்டுல இருக்கிற மாதிரி விதிப்படி நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும். கெட்டதுன்னு நினைச்சு நாம இதை தடுக்கணும்னு நினைக்கிறோம். இது கூட விதி பயனோ இல்ல ஈசனோட விளையாட்டோங்கிறது யாருக்கு தெரியும்?
வைத்தியரே, என் மகனை கோயிலுக்குள்ள வரவிடாம பாத்துக்கிறது என் கடமை. நான் பாத்துக்கிறேன். நாமெல்லாம் இருக்கும்போது தப்பு தண்டா பண்ணி அவங்க எப்படி உத்தரவு வாங்கிடுவாங்கன்னு நாம பார்க்கலாம். நல்லது குருக்களே, நான் வரேன். ஆ விஜய் விஜய் விஜய், என்ன மாம்ஸ், போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? சிகரெட் வாங்கல? அது எப்படி வாங்காம வருவேன்? அதுக்காக தானே போனேன். இந்தாங்க பிடிங்க. அதுக்குள்ள எப்படி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க? பக்கத்து ஊருக்குலாம் எங்க போனேன்? ஊர் எல்லையிலே கிடைச்சிடுச்சு. ஊர் எல்லையில ஏது கடை? கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அங்க நான் ஒரு வித்தியாசமான மனிதரை சந்திச்சேன். நீங்க அவரை மீட் பண்ணியிருந்தா கூட அசந்து போயிருப்பீங்க விஜய். அப்படி யாரை பாத்தீங்க? ஒரு நம்பூதிரி.